ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பில்லோ மேனிஃபெஸ்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பில்லோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதை எப்படி செய்கிறது, எந்த நாளில் செய்யலாம், இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பில்லோ மேனிஃபெஸ்டேஷனை நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களோட இலக்குகளில் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட கனவையும் நிஜமாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பில்லோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான். அதுவுமே இது எப்படி செய்யலான்னு பார்த்தோன்னா, நம்மளோட பில்லோ கடியில் நம்ம தினமும் தூங்குறப்போ நம்மளோட பில்லோ கடியில் நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை, அதாவது நோக்கம் என்ன உங்களுக்கு வேணுமோ, என்ன கோலோ, அந்த விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்த இன்டென்ஷனாக எடுத்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட கோலை எல்லாமே எழுதிட்டு அந்த பேப்பரை உங்களோட தலைக்கடியில் வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா, அந்த பேப்பரில் எழுதியிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஆழ் மனசுக்கு, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை யூனிவர்ஸ்க்கு அனுப்பி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நடக்க வைக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் இந்த பில்லோ மேனிஃபெஸ்டேஷனும் ரொம்ப சிறப்பான மெத்தட். இந்த மெத்தடை வந்து 369 அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை மட்டும் ஒரே ஒரு வரியில் எழுதலாம். இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இல்லை எதுவுமே இல்லை, எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு தேங்க்யூவை கூட அதில் எழுதி யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் நன்றி சொல்கிற விதமாக அதையுமே எழுதி உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்துக்குமே நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி கூட எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் நோக்கத்தை தெளிவாக தீர்மானிக்கணும். உங்களோட இன்டென்ஷனை, உங்களோட கோலை கிளியராக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வெல்த், ஹெல்த், ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும், இல்லை மனசு அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேரேஜ் வந்து நடக்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஏதாவது கடன் இருக்கலாம், அது எனக்கு அடையணும்னு நினைக்கலாம். லைக் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கோல் இருந்தாலும் அந்த கோலை முதல்ல நீங்கள் வந்து தெளிவாக செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு A4 ஷீட் மாதிரி ஒரு பிளைன் ஒயிட் பேப்பர் வேணும். அன்ரூல்டு பேப்பர் இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் உங்களோட நோக்கத்தை முதல்ல தெளிவாக நீங்கள் எழுதணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக எழுதணும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை எப்படி எழுதணும்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் அது வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி எழுதணும். நான் சிறந்த வேலையில் உள்ளேன். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதலாம். உங்களுக்கு என்ன இன்டென்ஷனோ, நீங்கள் வந்து உங்கள் லவ் லைஃப் வந்து நல்லா அமையணும்னு நினச்சிங்களா, அந்த மாதிரி எழுதலாம். இல்லை உங்களுக்கு பார்ட்னர் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கிடச்சிட்டாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதலாம். வேலை வந்து கிடச்சிருக்கலாம், எனக்கு இந்த கம்பெனியில் இந்த வேலை கிடச்சிருக்கு, அதுக்கு நன்றின்னு எழுதலாம். இல்லை உங்கள் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகணும்னு அதுக்கு மாதிரி ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி வந்து எனக்கு திருமணம் நடைபெற்றது, அதற்கு நன்றி அப்படின்ற மாதிரி எது எழுதினாலும் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அதை எழுதினதுக்கப்புறம் அந்த பேப்பரில் ஆக்சுவலி நீங்கள் ஒன்று வெறும் பேராவாக மட்டும் எழுதி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து நீங்கள் ஒரு 369 மெத்தடில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நீங்கள் எழுதுறது ஒரே ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் மார்னிங் ஒரு 3 டைம்ஸ் அந்த நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு மதியான டைமில் 6 டைம்ஸ் வந்து அதே இன்டென்ஷனை எழுதிக்கோங்க. மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 9 டைம்ஸ் அந்த பேப்பரில் அதை எழுதிட்டு, அதுக்கப்புறமா அந்த பேப்பரில்
உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த மெத்தட். இதை வந்து நம்ம எழுதுகிறப்போ ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டில் நமக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி அதை எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு நடக்கும். பிகாஸ் எந்த ஒரு நெகட்டிவான தாட்லேயும் நம்ம அதை எழுதணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு நடக்காது. எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு இது நடக்கும் அப்படின்றத தாண்டி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை நம்ம எழுதுகிறப்போ முழு மனசோட நம்பிக்கையோடு எழுதுகிறப்போ காலையில் 3 தடவை, மதியம் 6 தடவை, நைட்டு ஒரு 9 தடவை எழுதிட்டு அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு அந்த நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த கோலை வந்து ஒன்று சத்தமாக வெளியே சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளே கூட நீங்கள் சொல்லலாம். அதை நினச்சி ஒரு சந்தோஷப்படுற மாதிரி விஸ்வலைசேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, ஃபோன் நோண்டக்கூடாது, அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. எழுதி முடித்ததுக்கப்புறம் நைட்டு எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்க மட்டும்தான் செய்யணும். அதை நம்ம சொல்கிறது மூலயமா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம என்ன இன்டென்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்றது அது கிளியராக போய் ஃபிக்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து அதை எழுதி வைக்கிறோம். ஸோ அதை எழுதி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து படுத்து தூங்கணும். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் நீங்கள் அகைன் அந்த பேப்பரை எடுத்து தூங்கி முழிச்சோடனே அந்த பேப்பரை எடுத்து பார்த்து உங்களோட கோல் என்னவோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று பில்லோ நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பில்லோ கடையிலேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு அகைன் நைட்டு தூங்கும்போது அந்த பேப்பரை எடுத்து அதே மாதிரி பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஒரே பேப்பரை யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுவே போதும். அதே வந்து ரெகுலராக ஒரு 21 டேஸ் அப்படி இல்லைனா 45 டேஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக பண்ணுறப்போ மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும். கொஞ்சம் கூட டவுட் வராமல் பண்ணணும். அதே மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு வேறு யார்கிட்டையுமே நீங்கள் அதை சொல்லாதீங்க. பிகாஸ் எல்லாரோட எனர்ஜியுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து இது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு அவங்க நினச்சாலும் அந்த எனர்ஜியுமே வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அது நடந்ததுக்கப்புறமும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். இல்லை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு சொல்லுங்கள். இதை பற்றி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க. பிகாஸ் இது எல்லாமே நம்பிக்கை மூலயமா நடக்கிற விஷயங்கள். எது ஒன்றுமே நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறப்போ நம்ம முழுசாக நம்புகிறப்போ மட்டும்தான் அந்த விஷயம் அங்கே நடக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். இது எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துலேயே நடந்துடும். நம்ம 45 டேஸ் அப்படின்றது நம்ம ஒரு நாள் திடீர்னு மறந்துடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்த நாள்லேருந்து அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நடந்துடும். ஸோ பாசிட்டிவான மைண்ட் செட்டில் அதை பண்ணுங்கள். இந்த மெத்தடை எந்த மாதிரி நாளில் தொடங்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். எந்த நாளில் தொடங்கினா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். எந்த நாள்லனாலும் தொடங்கலாம். பட் இந்த மாதிரி நாட்களில் தொடங்குறப்ப இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், ஒன்று திங்கக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை. சில பேருக்கு இது என்ன கலர் பென்னில் எழுதணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாமே கூட வரும். ஸோ நார்மலாக நீங்கள் எந்த பென்னுமே யூஸ் பண்ண வேணாம். ஒரு ப்ளூ கலர் பென்னில் மட்டும் எழுதுங்க. பிளாக் கலர் பெண்ணை எப்போயுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதை எழுத வேண்டாம். நீங்கள் ப்ளூ கலர் பென்னில் எழுதலாம். இல்லை உங்களோட லவ் லைஃப் ரிலேட்டடாக எழுதுறீங்க அப்படின்னா ரெட், அப்படி இல்லைனா பிங்க் கலர் பென்னில் எழுதுங்க. இல்லை மணி ரிலேட்டடாக ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பென்னில் எழுதுங்க. அதை தாண்டி மற்ற எல்லா விஷயங்களுக்குமே நார்மலாக இந்த லவ்வோ இல்லை மணி எல்லாத்துக்குமே நார்மலாக பொதுவாக யூஸ் பண்ணுற பென் ப்ளூ கலர் பென்னில் நம்ம எழுதலாம். அதை தாண்டி ஸ்பெஷலாக சொல்கிறதுனால மணி ரிலேட்டட்னா க்ரீன் கலரில் எழுதுங்க. லவ்னா பிங்க் ஆர் ரெட் இந்த கலர் பென்னில் எழுதுங்க. அதர் தென் மற்றபடி எல்லாத்துக்குமே நம்ம ப்ளூ கலர் பென்லேயே எழுதலாம். பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதில் எழுத வேண்டாம். எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்களும் என்ன தெரிஞ்ச நண்பர்கள் கூட இந்த பயன்படுத்தியிருக்காங்க, அவங்களுமே நல்ல ரிசல்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெகட்டிவாக யோசிக்காமல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.